குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் அண்ணன் முத்துமீரான் மரைக்காயரின் 100வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது அப்துல் கலாமின் கடைசி விருப்பங்களில் ஒன்று. அதன்படி முத்துமீரான் மரைக்காயர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராமேஸ்வரத்திலிருந்து எமது செய்தியாளர் வினோத் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத், அப்துல் கலாம் சகோதரனின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். அதாவது ஏவுகணைகளின் நாயகன் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய மூத்த சகோதரர் முத்துமீரா மரைக்கார் அவர்களுடைய பிறந்த நாளை மிக விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்பது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கடைசி ஆசைகளில் ஒன்றாக இருந்துள்ளது. இது பற்றி அவருடைய உதவியாளர் ஸ்ரீபால் சிங் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இன்று அவருடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழா தற்பொழுது ராமேஸ்வரத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த விழாவில் தமாகவின் தலைவர் டாக்டர் ஜி.கே. வாசன் மற்றும் திரைப்பட நடிகர் விவேக் அவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வருகின்றனர். மேலும் ராமேஸ்வரத்தை சுற்றியுள்ள மக்கள் மற்றும் திரு மரைக்கார் அப்துல் கலாம் அவர்களுடைய உறவினர்கள் அனைவருமே இந்த விழாவில் கலந்து கொண்டு வருகின்றனர். இது பற்றி கூடுதல் தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பேரன் திரு சலீம் அவர்கள் உள்ளார். அவரிடம் மேலும் இது பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய இறுதி ஆசைகளில் இது ஒன்றாக இருந்த தன்னுடைய அண்ணனுடைய பிறந்தநாளை மிக விமரிசையாக கொண்டாடணுன்னு இதற்கான அந்த 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 ஆசையை அதை உங்ககிட்ட உங்கள் குடும்பத்தினர்கிட்ட என்னைக்காச்சும் ஒரு சொல்லியிருக்கிறார், ஷேர் பண்ணியிருக்கிறாரா? இன்று தாத்தா ஏபிஜே மரைக்கார் அவர்களின் 100ஆண்டு தின விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டது தாத்தா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய 2014ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் வந்தபோது அவருடைய 98வது பிறந்த நாளை குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து வீட்டிற்கு ஒரு சிம்பிளான வேலை கொண்டாடிட்டு போனாங்க. அப்போ பேரன்கள், பேத்திகள், குடும்ப நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவருடைய 100வது பிறந்தநாளை நான் கொண்டாடுவேன். அது அனைவரையும் அழைத்து ஒரு பெரிய பிறந்தநாளாக நான் கொண்டாடணும். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என்னுடைய அண்ணன் 100 வயதை அடைகிறாங்க. ஏன்னா அவருடைய அப்பா 103வது வயது வரைக்கும் இருந்தார்கள். அவங்களுடைய அம்மா 98 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் என்னுடைய அண்ணன் 100 வயதை போய் தெரியாத நான் எல்லாரையும் அழைத்து நான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சென்று அந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களிடம் ஃபோன் பண்ணி இந்த 100ஆண்டு தின விழாக்கு ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுங்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஸோ அதுக்கு தினமும் ஏதாவது ஒரு ஐடியா அவங்க எங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்கள பற்றி நான் புக் எழுத சொல்லுவாங்க. ஏபிஜே மரைக்காரில் 100 வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி புக் எழுத சொல்லுவாங்க. உறவினர்கள்ட்ட கேட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை போயிருக்கும்போது உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் அகிலேஷ் யாதவ் ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு அத்தர்பெட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அத்தர்பெட்டியை வாங்கிட்டு அவங்க அண்ணனோட 100ஆண்டு பிறந்த தின விழாவில் அவங்க கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 10th ராஜாஜிமார்க்கில் வச்சுருந்தாங்க. அவங்க எப்போல்லாம் வெளியில் போகிறாங்களோ எப்போல்லாம் வராங்களோ அந்த பெட்டியை பார்த்து அவங்க அங்கே 10 ராஜாஜிமார்க்கில் தாத்தா கலாமோட இருந்த நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பரிசு என்னுடைய அண்ணனுக்காண்டி 100வது தின விழாவில் நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது அவங்களுடைய கடைசி விருப்பம். கடைசி அவங்க சென்று விழாவான மேகாலயாவில் கவர்னர் அவர்களிடம் கவர்னர் சண்முகநாதன்ஜி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, என்னோட அண்ணனோட 100ஆண்டு விழா வருது, நான் உங்களை ராமேஸ்வரத்தை அழைக்க நீங்கள் அவசியம் கலந்துக்கிறேன். அதை சண்முகநாதன்ஜி அவர்கள் அவருடைய ஆர்டிக்கிளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 100ஆண்டு தின விழாவில் நாங்கள் ஊர் மக்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பினரும் அழைத்து தாத்தாவோட வேலை பார்த்த திரு ஒய்எஸ் ராஜன் வந்திருக்காங்க, 25 வருஷம் வேலை பார்த்த திரு ஷெரிடன் வந்திருக்காங்க, தாத்தாவோடு ட்ராவல் பண்ண அனைத்து விஞ்ஞானிகளும் வந்திருக்காங்க. அதேபோல் குடும்ப நண்பர்கள், ஊர் பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நடிகர் விவேக் வந்திருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அந்த அவருடைய கடைசி விருப்பத்தை நாங்கள் ஒரு நல்ல முறையில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 100ஆண்டு விழா நாங்கள் இன்றைக்கி கொண்டாடி இருக்கிறோம். இது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதாவது திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய உதவியாளர் ஸ்ரீஜன் பால் சிங் அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் தன்னுடைய அண்ணனுடைய 100வது நாள் பிறந்தநாள் பரிசாக நாடு முழுவதும் 100 நூலகங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த பிறந்தநாள் விழாவை நீங்கள் என்ன மாதிரி கொண்டாடுறீங்க? அவரோட இந்த ஆசைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க? அது அவங்க தாத்தா கலாம் அவர்களுடைய மறைவுக்கு பின் அவங்க அண்ணன் நினச்சது தம்பி விட்டுட்டு போன வேலையில் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்காண்டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் நாங்கள் லான்ச் பண்ணி அது மூலமாக இந்த 100ஆண்டு தின விழாவில் தமிழ்நாட்டில்
ரிமோட் வில்லேஜில் வந்து 100 லைப்ரரியை வந்து நாங்கள் தொடங்குறோம் சொல்லிட்டோம் மாதிரி. அது கிராம பள்ளிகளில் வந்து தொடங்குகிறோம். மீனவ குடும்பங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு 100 மாணவர்களுக்கு இலவச கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம். அதேபடி ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து எந்த இடத்துல எங்களுக்கு வந்து பள்ளியில் வந்து அது அரசு பள்ளியில் எங்களுக்கு நூலகம் திறக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த பள்ளியில் தாத்தா கலாம் எழுதிய 25 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு நூலகம் வந்து திறக்கப்படும். இங்கே தனுஷ்கோடியிலிருந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு 100 மாணவர்களுக்கு என்ற அந்த நூற்றாண்டு தின விழா நிறைவு கூறும் வகையில் தாத்தா எழுதின அக்னிச்சிறகுகள் புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். அதேபோல் நடிகர் விவேக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நூற்றாண்டு தின நினைவு காண்டி 100 மரங்களை தாத்தாவின் நினைவேற்றத்தை சுற்றி இருக்கிறார். அதாவது இது ஒரு பிறந்தநாள் விழாவாக மட்டும் அல்லாமல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய இறுதி விருப்பமும் அவருடைய கனவை நிறைவேற்றும் ஒரு விழாவாகவே தற்போது நடந்து கொண்டு வருகிறது. அனிதா, தகவல்களுக்கு நன்றி வினோத்.